வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் பேட்ச் 90 டேஸ் சேலஞ்ச் இதெல்லாமே நம்ம ஆப்பில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாரீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராக்கிங் ஷீட் கொடுத்துருப்போம். இப்போ ஜிஎஸ் லெசன் டெஸ்ட்டுக்காக ஒரு ஷீட் இருக்கும், டெய்லி டாஸ்க்குக்காக ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பர் டாஸ்க்காக ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் லாங்குவேஜ் பொதுத்தமிழுக்கு தனியாக ஒன்று இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக ஒன்று இருக்கும். அது இந்த மாதிரி ஃபில் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஸோ 70% மேலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெகுலராக அனுப்ப ஆரம்பிச்சிங்க ஒவ்வொரு வாரமும். ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய எல்லாமே நீங்கள் புக் எடுத்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் நம்ம உங்களுக்கு குவிஸாகவும் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருவோம். நம்ம சமச்சீர் புக்கில் சிலபஸ் வைஸாக என்னெல்லாம் இருக்கோ ஜிஎஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 220 லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா லெசனும் தனித்தனியாக டாபிக் வைஸாக லெசன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டாக ஆட் ஆகிட்டு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் வீடியோ கொடுத்துருப்போம். நீங்கள் முதல்ல வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கதையும் கான்செப்ட் புரிஞ்சிடும், அப்படி தானே? ஸோ ஒன்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணி போதும். இப்போ நீங்கள் முதல் லெசன் டெஸ்ட்டை ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க. உங்களால் 50க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மார்க் தான் வாங்க முடியுது. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோடனே அதில் கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, சொல்யூஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் எதெல்லாம் தப்பு விட்டீங்க, ஏன் தப்பு விட்டீங்க, கரெக்ட் ஆன்சர் என்ன, அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் என்னெல்லாம் இருக்குது, சொல்யூஷன் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு மறுபடியும் ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல 50க்கு 10 வாங்கினவங்க அடுத்த அட்டெம்ப்டில் பார்த்தோம் அப்படின்னா 10லேருந்து 15 ஆகும். அகைன் அடுத்த அட்டெம்ப்டில் 20 ஆகும். நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டாகவும் குவிஸாகவும் அட்டன் பண்ணியே எல்லா லெசனையும் கஷ்டப்படாமல் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நம்ம உங்களுக்கு அந்த கான்செப்டில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க், இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ராக்கிங் ஷீட் ஃபில் பண்ணுறதுல ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிக்கு போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டிக்கு போடுறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் ஆர்டிகல் டாஸ்க்கை ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க, செகண்ட் அட்டெம்ப்டில் எத்தனை மார்க்கு, ஸோ நீங்கள் அந்த மார்க் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 7, 8, அது போக போக பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 9, 10 அந்த மாதிரி ஃபுல் மார்க் ஆயிடும். ஸோ நீங்கள் நிறைய ரீடேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஆர்டிகளும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்ததே தான் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் வந்த கொஸ்டினே மறுபடியும் அட்டன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அப்படி எல்லாத்தையுமே கஷ்டப்படாமல் மனப்பாடம் பண்ணாமல் படித்து முடிச்சிடலாம். இதே தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறது என்ட்ரு பண்ணுங்கள். இது போல் நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் ஓவராலாக எத்தனை கரெக்டு, எத்தனை ராங்கு, இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோவுக்கு அதையும் காமிக்கேன். இப்போ இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்அட்டெம்ப்ட்டு, இன்கரெக்ட் எல்லாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு எவ்வளோ கரெக்ட் இது மட்டும் தான் வேணும். ஓகே. ஸோ அவங்க இது வரைக்கும் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னா 20,492 கொஸ்டின். ஸோ அப்போ அவங்க தொடர்ந்து ரீடேக் பண்ண பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அட்டெம்ப்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்த கொஸ்டினே அடிக்கடி வரும். ஸோ அவங்க பார்த்த கொஸ்டினே பார்த்த ஃபேக்டே பார்க்க ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். இந்த ஜனவரி மாதத்தில் யார் அதிகமாக கரெக்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த் ஜனவரி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஷர்மிளா அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக 20,000 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புக்கை கிஃப்ட்டாக கொடுப்போம். ஓகே. ஸோ நம்ம இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒருக்க 15 டேஸ்க்கு ஒருக்க எக்ஸ்ட்ரா சேலஞ்சு சின்ன சின்ன டாஸ்க்லாம் அடிஷ்னலாக கொடுக்கும். அதையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதை மட்டும் பண்ணி அப்படின்னாலே போதும், ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம்.